வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரமையா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 75ஆம் பாகத்தில் ஆலய வழிபாடு பற்றிய 10வது அமர்வு. இன்றைக்கு ஆலய வழிபாட்டிலே இறுதியாக நமக்கு இருக்கின்ற பிரசாதம், இந்த பிரசாத புத்தி என்றும் சொல்வார்கள். இதன் மகிமைகளை பற்றி இன்றைக்கு சிந்திப்போம். மனதின் ஆற்றலை பெருக்கி உடல் நலம், மன நிறைவு, பொருள் வசதி மற்றும் ஆத்ம திருப்தி என அனைத்து வளங்களும் பெற்று இந்த வாழ்க்கை முழுமையான வாழ்க்கையாக, சிறப்பான வாழ்க்கையாக முடிக்க நமது ஞானிகள் அமைத்து தந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை முறையே ஆன்மீகம். இதிலே லௌகீகமும் அடங்கித்தான் இருக்கிறது. ஆன்மீகம் தனித்து கிடையாது. இதிலே முதல் கட்டம், குழந்தை பருவத்திலிருந்து நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்ற முதல் கட்டம் ஆலய வழிபாடு. உள்ளம் பெரும் கோவில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே என்கிறது திருமந்திரம். உள்ளம் பெரும் கோவில், ஊனுடம்பு ஆலயம். கோவில், ஆலயம் என்ற இரு சொற்களும் ஒரே பொருளை, அதாவது வழிபடும் இடத்தை குறிப்பதாகத்தான் நாம் புரிந்து கொண்டுள்ளோம். ஆனால் திருமூலர் சொல்லுகின்ற கருத்து வேறாக உள்ளது. உள் கூட்டல் அம், உள்ளம், அதாவது இயக்கத்தில் மையம் கொண்டுள்ள பிரணவமே உள்ளம். அந்த உள்ளமே கோவில். பெரும் கோவில் என்றால் இந்த உடலை விட பெரிய ஒன்று. பூமி, சூரிய குடும்பம், பால்வெளி மண்டலம் அனைத்தையும் கடந்த பெரியது எது? இந்த உலகம், பிரபஞ்சம். அனைத்து இயக்கமும் உள்ள உலகம். ஊனுடம்பு ஆலயம். ஊன் என்றால் தசை. ஊன் உடம்பு, சதையால் ஆன உடல் ஊனுடம்பு. இதில் மையம் கொண்டுள்ளது ஜீவாத்மா. இதற்கு மூலமானது பரமாத்மா. ஜீவாத்மா தனக்கு மூலமான பரமாத்மாவோடு இணையதிலே ஆன்ம லயம், ஆலயம் என்று ஏற்கனவே பார்த்தோம்.
இந்த ஆன்ம லயம் என்பது புறத்தே நிகழ்வது அல்ல, நமக்குள் அகத்தே நிகழ்வது. நமது ஆன்ம லயத்தினால் அருளப்படுவதே பெரும் கோவில் தரிசனம், விஸ்வரூப தரிசனம். மனம் எல்லையற்ற அறிவான நிலையே விஸ்வரூப தரிசனம். உலகளாவ விரிந்த நிலை. இதில் பெறுகின்ற மேன்மை 16 சம்பத்துக்கள். இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை என்ற 16 வகை பேர்களுக்கு மேல் ஒரு நிறைவான வாழ்வுக்கு வேறென்ன வேண்டும்? இதற்காகவே தரிசனம் முடிந்த பிறகு பிரகாரத்தில் அமர்ந்து சற்று நேரம் தியானம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றை மட்டும் ஆழமாக மனதிலே பதிந்து கொள்ள வேண்டும். அது என்ன என்றால், அறம் சார்ந்த வாழ்க்கை செல்வம் சேரவிடாது. அறம் சார்ந்த வாழ்க்கை செல்வம் சேரவிடாது. காரணம், அற வாழ்க்கையின் கோட்பாடே ஈகை, ஒழுக்கம், கடமை. ஈகைதான் முதல் அம்சம். அப்ப கொடுக்கின்ற போது செல்வம் எப்படி சேர முடியும்? எனவே அறம் சார்ந்த வாழ்க்கையில் செல்வம் குவியாது, பற்றாக்குறையும் இருக்காது. ஒரு நிறை செல்வம் பெற்ற ஒரு வாழ்க்கை. எனவே தர்மம், அறம் என்பதன் பொருளே மற்றவர் நலம் பேணுவதுதான். அற வழியில் பொருளீட்டுவதும் ஈட்டிய பொருளை பகிர்ந்துண்டு வாழ்வதும் தான் தெய்வ நீதி, இயற்கை சட்டம், உண்மையான இறை வழிபாடு. அதனால் தானே அன்னதானம், கோதானம் எல்லாம் ஆலயங்களிலே செய்யப்படுகின்றன. எனவே பல தலைமுறைகளாக வெறும் சடங்குகளாகவே பின்பற்றப்பட்டது. இதோடு தெய்வ நீதிக்கு முரண்பட்டு வாழ்ந்து வருகின்ற அறியாமை, இதுதான் நாம் சந்திக்கின்ற அனைத்து சிக்கல்களுக்கும், நோய்களுக்கும், வறுமைக்கும் காரணம். துன்பங்கள் நம்மை துரத்தி துரத்தி அடிக்கின்றன. ஆலயத்தில் கை நீட்டுகின்ற எல்லோருக்கும் பிரசாதம் கிடைக்கும். ஆனால் தெய்வத்தின் ஆசை, தெய்வ கடாட்சம், அது யாருக்கு கிடைக்கும் என்றால், தெய்வ நீதியை மதித்து வாழ்பவர்க்கே அல்லாமல், அறம் சார்ந்து வாழ்பவர்க்கே அல்லாமல் வேறு யாருக்கும் கிட்டாது என்ற ரகசியமே இந்த பிரசாதத்தில் அடங்கியுள்ள தத்துவம். இதை புரிந்து அறம் சார்ந்து வாழ்கின்ற பக்குவத்தை தான் பிரசாத புத்தி என்று சொல்வார்கள். எப்படி? தீபாராதனை முடிந்த பிறகு, அர்ச்சனை முடிந்த பிறகு ஒருவர் ஆராதனை தட்டை ஏந்தி வருவார். அந்த கற்பூர ஒளியை அல்லது தீப ஒளியை தொட்டு வணங்கி கண்களில் ஒற்றிக்கொள்கிறோம். அடுத்தவர் பஞ்ச பாத்திரத்திலே தீர்த்தம் ஏந்தி வந்து அனைவருக்கும் தருவார். அது கிட்டத்தட்ட ஒரே அளவாக ஒரே தரத்தில எல்லோருக்கும் கிட்டும். மூன்றாம் அவர் சர்க்கரை பொங்கல் ஏந்தி வந்து ஒரு கரண்டி மூலம் ஒவ்வொரு பக்தருக்கும் வழங்குவார்.
இதுல தீர்த்தம் தந்தது போல் எல்லோருக்கும் ஒரே அளவிலே தரத்திலே கிடைக்குமா? கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாம். கரண்டி ஒன்றுதான் என்றாலும் எடுக்கின்ற போது சற்று அளவிலே பேதப்படும். சரி. வழங்கப்பட்ட சர்க்கரை பொங்கலிலே சிலருக்கு முந்திரி கலந்திருக்கும். சிலருக்கு திராட்சை மட்டும் இருக்கும். சிலருக்கு முந்திரி, திராட்சை 2ம் இருக்கும். சிலருக்கு 2ஓடு ஏலக்காய் சேர்ந்திருக்கும். சில பேருக்கு 3 எதுவுமே இருக்காது. வெறும் பொங்கல். இதை நாம் வரிசையிலே நின்று வாங்குகின்ற போது இந்த பேதத்தை கவனிக்கின்றோம். நமக்கு கிடைக்கவில்லையே என்ற ஒரு தற்காலிகமான ஆதங்கம் ஏற்படுவதும் உண்டு. ஆனால் கேட்க முடியுமா? எனக்கு முந்திரியே இல்ல, திராட்சையே இல்ல. அவருக்கு மட்டும் கொடுத்தீங்க கேட்க முடியுமா? சரி, நமக்கு வாய்த்தது இவ்வளவுதான் என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்? இது வெறும் பொங்கல் தானே, கிடைக்காத பொருளா என்ன? ஏற்றுக்கொள்கிறோம். இதே போல இறைவனை வேண்டி பெற்றதாக நாம் நினைக்கின்ற, நம்புகின்ற வசதிகள். அதிலேயும் ஒவ்வொருவருக்கும் பேதம் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? 2 பேரும் ஒண்ணா போய்த்தான் வணங்கி வந்து வருவோம். மாசம் மாசம், வாரம் எப்ப நேரம் கிடைச்சாலும் கூடுதலாகவும் போய் வருவோம். 2 பேரும் வீடு கட்டணும்னு தான் கேட்டோம். ஆனா அவருக்கு மட்டும் பெரிய வீடு கட்டுற வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இந்த பேதத்தை ஏற்க முடியாமல் தவிப்பது பொறாமை, வெறுப்பு, பகை, புறம் கூறுதல், சச்சரவு, சண்டை. இவற்றையும் ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. இவற்றையும் ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்து அமைதி காக்கின்ற மனமே பிரசாத புத்தி. கீதை சொல்கிறது, வினையாற்ற கடமைப்பட்டுள்ளாய். கடமை செய்வதுதான் வாழ்க்கை. ஆனால் வினை பயனில் ஒருபோதும் உரிமை பாராட்டாதே. 2ஆம் அத்தியாயம் 47வது ஸ்லோகம். அதாவது கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்கிறது. சரி, பலனை எதிர்பார்க்காமல் ஒரு காரியத்தை யாரால் செய்ய முடியும்? முதல் தேதி சம்பளம் தருவார்கள் என்று நம்பித்தான் 30 நாட்கள் வேலை செய்கிறோம். நல்லதொரு வேலை கிடைத்து வாழ்க்கையில் நிறைவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தைகளை ப்ரீ-கேஜி முதல் PhD வரைக்கும் கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் படிக்க வைக்கிறார்கள். எனவே பலனை எதிர்பார்க்காமல் ஒரு செயலை செய்வது சாத்தியம் இல்லை. அப்படி எதிர்பார்த்தலிலும் தவறும் கிடையாது. பிறகு கீதை எதை போதிக்க வந்திருக்கிறது? கடமையை செய், பலன் எதிர்பார்க்காதே என்று எந்த வகையிலே போதிக்கிறது என்றால், நம்முடைய திறமை, வாய்ப்பு, சந்தர்ப்பம், சூழ்நிலை, தகுதி போன்ற பல நியதிகளை கணக்கிலே கொண்டு ஒரு செயலை முறையாக கணித்து, திட்டம் தீட்டி, சீராக செயல்படுத்தி அடைகின்ற வெற்றியிலே ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஆனால் நீ ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கு நீ விரும்பிய பலன்தான் வர வேண்டும் என்றால் அது என்னால் கொடுக்க இயலாது என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. நீ ஒரு செயலை செய்துவிட்டு
அதற்கு நீ விரும்பிய பலன்தான் வர வேண்டும் என்று கேட்டால் அது இறைவனால் கொடுக்க முடியாது. எப்படி? உதாரணமாக ஒரு கீரையை விதைத்துவிட்டு, கிருஷ்ணா, உன் பரம பக்தன் அர்ஜுனன் நான், உனது நெருங்கிய நண்பன், உனது மைத்துனன், நினைவிலே கொள். இந்த கீரை விதை அருமையான தென்னை மரமாக வளர்ந்து குலை குலையாக காய்க்க வேண்டும் என்று கேட்டால் நடக்குமா? இதைத்தான் பக்தி என்ற பெயரால், கடவுள் நம்பிக்கை என்ற பெயரால் எல்லா பக்தர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கு தகுதி இருக்கிறதா, திறமை இருக்கிறதா, பூர்வ கர்ம புண்ணியம் இருக்கிறதா என்றெல்லாம் யோசிப்பதே கிடையாது. எனக்கு இது வேணும். அதற்கு எந்த கடவுளை எப்படி வணங்கினால் கிடைக்கும்? இந்த கடவுளுக்கெல்லாம் அது சாத்தியம் இல்லையா? கிறிஸ்துவ கடவுள்களிடத்திலே கிடைக்குமா? இஸ்லாம் கடவுளிடத்திலே கிடைக்குமா? வருகிறேன். மதம் மாறுவதில் எனக்கு எந்த கூச்சமோ தயக்கமோ கிடையாது. தான் விரும்பியது கிடைத்தால் போதும் என்ற ஆசை உள்ளவன் தானே மதம் மாறுகிறான், இல்லையா? அங்கே போனால் நாம் விரும்பிய சுகம் கிடைக்கும் என்ற ஆசையில் தானே மதம் மாறுகிறான். ஆசை இல்லாத ஒருவன் மதம் மாற்றம் செய்ய முடியுமா? சரி, மதம் மாறி எல்லோருக்கும் எல்லாமே கிடைத்து விட்டதா? கண்டது உண்டா? நிரூபிக்க முடியுமா? சிந்திக்க வேண்டும் பக்தர்கள். Whether we deserve or not, we demand. இது இன்றைக்கு எல்லா பக்தர் மனதிலும் எழுதப்படாத சாஸ்திரமாக, சம்பிரதாயமாகவே மாறிவிட்டது. பள்ளிக்கூடம் போகாம, பாடத்தை படிக்காம, பரீட்சையும் எழுதாம நான் பாஸ் ஆக வேண்டும், அதற்கு உனக்கு எத்தனை தேங்காய் வேண்டும் பிள்ளையாரப்பா என்று கேட்பது போல, எத்தனை பக்தர்கள் எத்தனை விதங்களில் தெய்வத்திடம் வேண்டி நிற்கிறார்கள். 50 ரூபாய்க்கு ஒரு வீடு பொம்மை வாங்கி மரத்திலே கட்டிவிட்டு 50 லட்சத்தில் வீடு வேண்டும் என்று கேட்டால் இறைவன் எப்படி கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? இதைத்தான் கீதை சொல்கிறது. நீ கடமையை செய், அதற்குரிய பலனை நீ கேட்க வேண்டியதே கிடையாது. காலத்தால் துல்லியமாக தவறாது நானே கொடுத்து விடுவேன். கேட்பதனால் ஒன்று கிடைப்பதும் இல்லை, கேட்காததால் ஒன்று கிடைக்காமல் போவதும் இல்லை. இரண்டும் அவரவர் கர்ம வினைப்படி இறைவன் அளிக்கின்ற தீர்ப்பு. ஆனால் நான் செய்த இந்த செயலுக்கு நான் விரும்புகின்ற இந்த பலன்தான் வர வேண்டும் என்று கேட்டால் அதை என்னால் கொடுக்க இயலாது என்கிறார் பகவான். சரி, சில பேர் கேட்பாங்க, நான் என்ன இந்து லோகத்தையா கேட்கிறேன், வீட்டு செலவுக்கு பத்தல, கடன் தலைக்கு மேல இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் தீர்ந்து நிம்மதியா இருந்தா போதும்னு கேட்கிறேன், இது கூட என்னை படைத்த இறைவன் தரக்கூடாதா? கேள்வி நியாயம் தானே. நானும் செல்வந்தனாகணும்னு கேட்கல, இருக்கிற கடன் தீர்ந்து நிம்மதியா வறுமை இல்லாமல் வாழ்ந்தால் போதும், இதை கூட என்னை படைத்த ஆண்டவன் தரக்கூடாதா? நியாயமான கேள்விதானே. கொடுப்பதற்கான புண்ணிய கர்மா இருந்தால் இறைவன் தந்திருப்பான். இல்லாத போது, கர்ம பலன் புண்ணியம் இல்லாத போது எப்படி கொடுப்பான்?
கீரையை விதைத்து விட்டு தென்னை மரம் கேட்கவில்லை, ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு உண்மை புரிந்து கொள்ள வேண்டும். தண்டு கீரையை விதைத்து விட்டு அரைக்கீரை கேட்டால் கூட தர முடியாது. 2 கீரை தானே, இதுல என்னங்க பெரிய வித்தியாசம்? இதை கூட ஒரு பக்தனுக்கு ஆண்டவன் தரக்கூடாதா? முடியாது. தண்டு கீரை விதைத்தால் தண்டு கீரை தான் வரும். அரைக்கீரை விதைத்தால் அரைக்கீரை தான் வரும். மாற்றித் தருவதற்கு இறைவனிடத்திலே ஆற்றல் இல்லை. எந்த மாயஜாலத்தையும் இறைவன் நிகழ்த்த முடியாது. இதெல்லாம் பக்தி கதைகளாக மக்களை முட்டாளாக்குவதற்காக சொல்லப்பட்ட கட்டுக்கதைகளே தவிர இன்றைக்கு யார் வீட்டுல நகர்ந்திருக்கா பாருங்க. புராண கதை என்பதே கட்டுக்கதை தான். இன்றைக்கு நடந்ததா எங்கேயாவது எழுத முடியுமா? யோசிச்சு பாருங்க. செயலுக்கு விளைவு என்ற விதி சட்டம் தெய்வ நீதி, அதான் சத்தியம், அதான் கசப்பான உண்மை. இதை புரிந்து கொள்ளாமல் குழந்தை போல தெய்வத்திடம் நச்சரிப்பதிலே பயனில்லை. இப்போ ஒரு குழந்தை அழைத்துக் கொண்டு கடை வீதிக்கு போகிறோம். அது பார்க்கின்ற அத்தனை பொருட்களையும் எனக்கு ஒண்ணு வேணும்னு கேட்கும். சாத்தியமா? நாம் 1, 2 வாங்கி கொடுப்போம், 1, 2க்கு சமாதானம் செய்வோம். அடம் பிடித்தால் 4 அடி கொடுத்து தூக்கி தோளில போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து விடுவோம். இப்ப அந்த குழந்தை கேட்கிறது, நான் கேட்டதை நீ ஏன் வாங்கி தரவில்லை? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவோம்? பணம் இல்ல, வசதி இல்ல, அது போலி பொருள், நல்லதில்லை, விலை அதிகம், உனக்கு இப்ப வேண்டாம். எவ்வளவு சமாதானங்களை சொல்லுகிறோம். இதே போலத்தான் எப்படி குழந்தைக்கு நாம் சமாதானம் செய்கிறோமோ, குழந்தை கேட்டதை தராததற்கு நாம் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறோமோ, அதே போல் நாம் எல்லோரும் தெய்வத்தின் பிள்ளைகள். யாருக்கு எதை தருவது கூடாது என்பதை அவரவர் புண்ணிய கர்மாக்களின் அடிப்படையில் இறைவன் தேர்வு செய்கிறான். அவனுக்கு இதுல ஒரு பங்கும் கிடையாது. வங்கி கணக்கு மாதிரி. அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருந்தா ஏடிஎம் கார்டுல பணம் வரும். ஒரு கோணத்தில் பார்த்தால் வங்கியை விட இறைவன் மோசம். வங்கியை விட இறைவன் மோசமானவன். எப்படி? வங்கி நம்மை நம்பி கடன் கொடுக்கும். நீ வியாபாரம் செய்து லாபம் ஈட்டி திருப்பி தந்துவிடு என்று நம்மை நம்பி வங்கி கடன் கொடுப்பான். நீ கொடு இறைவா, நான் நிறைய தான தர்மங்கள் எல்லாம் பண்ண போறேன் என்றால் நம்மை நம்பி இறைவன் நல்லதே செய்ய மாட்டான். ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது. இறைவனின் வங்கி கணக்கில் நோ லோன் ஃபெசிலிட்டி, நோ ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி, ஓன்லி சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட். சேர்த்து வைத்திருந்தால் எடுத்துக்கொள்ளலாம், இல்லையா ஒன்றும் கிடைக்காது. இதுதான் தெய்வ நீதி. எனவே நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நமக்கு கொடுப்பதா வேண்டாமா என்பதை அவரவர் கர்ம பலன்களின் அடிப்படையில் துல்லியமாக தீர்மானிப்பது தெய்வ நீதி, இயற்கை சட்டம், பாவ புண்ணிய கணக்கு. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு எது வந்தாலும் அது கர்ம பலன் விளைவாக இறைவனின் தீர்ப்பாக ஏற்றுக்கொள்வதுதான் பிரசாத புத்தி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் சிவார்ப்பணம். எது வருகிறதோ அது உனக்கே நான் அர்ப்பணித்து விடுகிறேன் என்று அமைதியாக 2 நிலைகளிலேயும் வெற்றியில் மமதை கொள்ளாமலும்
தோல்வியில் துவண்டு போகாமலும் இரு வகைகளிலும் நடுநிலை காத்து அமைதியோடு வாழ்வதுதான் பிரசாத புத்தி. இந்த பிரசாதம் பெறுவதுதான் மிகப்பெரிய புண்ணியம். இந்த பக்குவத்தை கண்ணதாசன் அழகா சொல்றார். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன். தானா வந்து கொட்டுது காசு. மயங்கி விட மாட்டேன். யாருக்கு தேவையோ எடுத்துக்குங்க தாராளமா. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன். அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். இது ரொம்ப கஷ்டம். அதிகமா வரும்போது கூட ஆட்டம் போடாமல் அடக்கம் காத்து விடலாம். ஆனால் வாழ்க்கை தேவைக்கு பற்றாக்குறைங்கிற போது பதறாமல் இருக்க முடியுமா? எப்படிடா சமாளிக்கிறது? பதட்டம் இல்லாமல் வாழ முடியுமா? இதுக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவம் வேணும். அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். சரி. இந்த இரண்டும் எப்படி சாத்தியம்? உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா. இது குறைவு, இது அதிகம் என்று கணிப்பது யாருங்க? மனசு. சும்மா ஒரு சரித்திர கதை சொல்லுவாங்க. ரோம் இளவரசன் ஒரு நாள் கஜானாவுல எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்று கேட்டானாம். 4 கோடி பொற்காசுகள் சொன்னான். ஐயோ! 4 கோடி தான் இருக்கு. நாளைக்கு நான் செலவுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லி அந்த இளவரசன் தற்கொலை செய்து கொண்டானாம். அவனுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு 4 கோடி பணம் ஒரு நாளைக்கே போதவில்லை. நம்முடைய கணக்குல 4 தலைமுறைக்கு மேல வருமே. அப்போ போதும் என்று சொல்வதும், போதவில்லை என்று வருந்துவதும் யார்? ஆல் மைண்ட் கேம்ஸ். மனம் போடும் தப்பு கணக்குகள். எனவே உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா. இதை உணர்ந்து கொண்டேன். துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. இந்த ரகசியத்தை உணர்ந்து விட்டால், ஏற்றுக்கொண்டு விட்டால் என்ன பிரச்சனை? அதிகமா வந்தாலும் ஆட்டம் போட மாட்டோம். பற்றாக்குறை என்றாலும் கலங்க மாட்டோம். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா வசதியா வாழ முடியாது. பசிக்கு போதிய அளவு உணவு கிடைக்காது. அவ்வளவுதானே. அதிகபட்சம் பசியால் உயிர் போகலாம். அவ்வளவுதானே. என்று இந்த தெளிவு வந்துவிட்டால் எதற்காகவும் யாரிடத்திலும் கையேந்துகின்ற நிலையே வராது. இறைவனிடத்திலே கூட கையேந்த மாட்டோம். உன்கிட்ட ஒண்ணும் கிடையாது. நீ எப்படி கொடுப்ப? என் புண்ணியம் இருந்தா நீ கொடுக்க போற. அவ்வளவுதானே. ஒன்லி போஸ்ட்மேன். உனக்கு என்ன மரியாதை? என் புண்ணியம் இருந்தா நீ கொடுக்க போற. இல்லன்னா நீ கொடுக்க மாட்ட. உன்னால் ஒண்ணும் முடியாது. தெய்வத்தால் ஆகாது. அப்புறம் என்ன மரியாதை? இருக்கின்றாய் என்பதனால் இவ்வளவும் கேட்டேன். இல்லை என்றே முடிவானால் கதறவே மாட்டேன் என்ற ஒரு பாட்டுல கண்ணதாசன். இறைவன் கொடுப்பான் என்பதனால கேட்டுட்டு இருக்கிறோம். இல்லை என்றே முடிவானால் கதறவே மாட்டேன். எதுக்கு உங்ககிட்ட வந்து அழுது புலம்ப போறேன்? சரி. இப்போ இந்த பிரசாதத்தை கடந்து ஆலய வழிபாட்டிலே உள்ள அந்த மனதை குவித்தல், அதை நமக்குள்ளே திருப்புதல், அருவமாகி இறைவனை வணங்குதல், அவன் பிரசாதமாக தீர்த்தம், பொங்கல் இவற்றை ஏற்றுக்கொள்ளுதல், அவன் நமது வாழ்க்கையில் அளிக்கின்ற சுக துக்கங்களை நம்முடைய முன்னோர்களின் கர்ம பலன் விளைவாக ஏற்றுக்கொள்ளுதல். இதெல்லாம் பிரசாத புத்தி வரைக்கும் வந்தாச்சு. இப்ப இந்த ஆலய வழிபாட்டை
மகர்ஷி அவர்களும் விளக்கியிருக்கிறாங்க. பதஞ்சலி மகானும் இதை பற்றி பேசியிருக்கிறார். இப்ப மனவளக்கலையிலே பதஞ்சலி மகானுடைய அஷ்டாங்க யோகம் எப்படி கலந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். யமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியான, சமாதி என்பன பதஞ்சலி மகான் வகுத்த அஷ்டாங்க யோகம். இதுல யமம், நியமம், ஆசனம், பிரணயாமம். யமம் என்றால் செய்ய வேண்டிய கடமைகள். யமம் என்றால் தவிர்க்க வேண்டிய ஆசாபாசங்கள், பந்தம், பற்றுகள். ஆசனம் என்றால் எளிய உடற்பயிற்சி. பிராணாயாமம் என்றால் மூச்சு பயிற்சி. இந்த 4ம் உடலுக்கான பயிற்சிகள். அடுத்த 4 மனதிற்கான பயிற்சிகள். பிரத்யாகாரா, வெளியே ஓடுகின்ற மனதை அங்கேயே நிறுத்துவது. தாரணா, அப்படி நின்ற மனதை குறிப்பிட்ட சிலையிலே, பொருளிலே, மந்திரத்திலே ஓர்மைப்படுத்துவது, கான்சென்ட்ரேஷன். அப்படி ஓர்மைப்பட்டு பழகிய மனதை யூ-டர்ன், உள்நோக்கி திருப்பி நமது உடலுக்குள்ளாக உயிர் மையங்களிலே நிலைப்பது தியானம். அதன் உச்ச நிலையாக உடல் கடந்து, உலகம் கடந்து, சுத்த வெளியோடு ஒன்றி கலக்கின்ற நிலை சமம், ஆதி, சமாதி நிலை. இந்த 4ம் மனப்பக்குவத்திற்கான பயிற்சிகள். எனவே யமம் என்பது தர்மத்தின்படி உடலுக்கு தேவையான உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், நல்ல எண்ணங்கள் போன்றவற்றை அளவு முறையோடு பயன் கொள்வது யமம். யமம், உடலுக்கு தீங்கு விளைக்கும் உணவுகளை விரும்புவது, சக்திக்கு அதிகமாக உழைத்து உடலை வருத்துவது, இரவு நேர தூக்கத்தை தேவையின்றி அலட்சியப்படுத்துவது, கவர்ச்சியினால் தூண்டப்பட்டு அளவுக்கு அதிகமாக தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது மற்றும் தீய எண்ணங்களிலே வீழ்வது போன்ற தர்மத்திற்கு முரண்பட்ட தேவையில்லாதவற்றை தவிர்ப்பது நியமம். ஆரோக்கியத்தை காக்கும் உடற்பயிற்சிகளை தினசரி செய்வது அடுத்த கடமை. சோர்வு தராத, உடலை வருத்தாத எளிய பயிற்சிகளை முறையாக தினம் தவறாமல் செய்வது ஆசனம். உடலுக்கு சாந்தி அளித்து மனதுக்கு அமைதி அளிக்கின்ற மூச்சு பயிற்சிகளை பூரகம், கும்பகம், ரேசகம், சூன்யகம் என்ற கால அளவின்படி, நீதிப்படி மேற்கொள்வது பிராணாயாமம். மற்ற 4ம் மனப்பக்குவத்திற்கான பயிற்சிகள். இவற்றின் உட்பொருளை உணர்ந்து ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் ஒரு மனிதனை தெய்வமாக்கும் நம்பிக்கை மார்க்கமே ஆலய வழிபாடு என்பது தெளிவாகும். வைணவத்திலே கிருஷ்ண பரமாத்மா காளிங்கநாதனம் செய்வதும், 5 குதிரைகள் பூட்டிய ரதத்தை சாரத்தியம் செய்வதும், 5 தலை பாம்பனையில் சயனம் கொள்வதும், இவையெல்லாம் எதை காட்டுகின்றன? 5 புலன்களே 5 பாம்புகள். ஒரு பாம்பு கடித்தாலே பிழைப்பது அரிது. 5 பாம்புகள் கடித்தால் கதி என்ன? அப்ப இந்த 5 புலன் சுகங்களும் நம்முடைய உடலையும் மனதையும் கெடுக்கின்ற 5 தலை பாம்புகள். இவற்றை சிக்கித்தான் உடல் நோய்களாலும் பற்றாக்குறையாலும் வறுமையினாலும் தவிக்கிறோம். இவற்றை அளவுமுறை காக்கின்ற மனப்பக்குவத்தை ஆலய வழிபாட்டிலே தொடங்கி ஞான மார்க்கத்திலே தேர்ச்சி பெற்று முக்தியிலே
அமைதி பெற்றுவிட்டால் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமான அமைதி கிட்டும். ஏன் 5 தலை பாம்பை பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் அமைக்கவில்லை? சிவனுடைய கழுத்துல ஒற்றை பாம்பு தானே இருக்குது. பிரம்மாவுக்கு அதுவும் இல்லை. அப்ப ஏன் இந்த 2 தெய்வங்களுக்கும் 5 பாம்புகள் கொடுக்கப்படவில்லை என்றால் பிரம்மாவின் வேலை படைத்தலோடு முடிந்தது. சிவத்தின் கடமை ருத்ரம், இறுதியில் முடித்து வைக்கின்ற ருத்ரம். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை பொறுப்பேற்றது விஷ்ணு, காக்கும் கடவுள். அதனால் விஷ்ணு பகவான் சுகமான வாழ்வுக்கு வழிகாட்டுகிறார். என்ன? வாழும் காலத்தில் இனிமை காக்க, ஐம்புலன்கள் வசம் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதுதான் மகாவிஷ்ணு தத்துவம் காட்டுகின்ற வாழ்வியல். 5 தலை பாம்பை பஞ்சனை போல பார்க்கடலில் மிதப்பது போல பயன் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஐம்புலன்கள் இல்லை என்றால் என்ன வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க. மெய்வாய் கண் மூக்கு செவி, இந்த 5 புலன்களும் செயல்படாது என்றால் இது என்ன வாழ்க்கை? கல்லுக்கும் மண்ணுக்கும் நமக்கும் என்ன பேதம்? அதான் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே என்றார் திருமூலர். ஒரு கோணத்தில் இது திருட்டு புலன்கள், மறு கோணத்தில் கலங்கரை விளக்குகள். எந்தெந்த கோணத்துல? அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்ற வாழ்க்கையில் இவை கள்ள புலன்கள், நம்ம ஏய்க்கின்ற தீய புலன்கள். அறம் சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்து, தர்மம் சார்ந்த, தெய்வத்தை உணர்ந்த வாழ்க்கையிலே ஐம்புலன்களும் இந்த உலகத்தோடு தொடர்பு கொண்டு உடல் மூலமாக பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி என்ற செயலை செய்து முடிப்பதற்கு வழிகாட்டுபவை, துணை நிற்பவை ஐம்புலன்கள். எனவே இந்த 5ஐயும் மனதின் ஆதிக்கத்திலிருந்து அறிவின் ஆதிக்கத்திற்கு தரம் மாற்றம் செய்ய வேண்டும். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் விரிந்து அறிவென்னும் மாபதம் எய்திய மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு, அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு. அப்ப புலன்களை அறிவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் காளிங்க நர்த்தனம் 5 தலை பாம்பை அடக்கி காட்டினார். 5 குதிரைகள் பூட்டிய ரதத்தை செலுத்தி காட்டினார். இப்படி மனிதனுடைய வாழ்க்கை நிலைகளை உருவகப்படுத்தி கதைகள் மூலம், சம்பவங்கள் மூலம் விளக்க வந்தவையே புராணங்கள், இதிகாசங்கள். இந்த உண்மை புரியாமல் கற்பனை கதாபாத்திரங்களையே கடவுளாக்கி உலகத்தில் தீர்க்க முடியாத அளவுக்கு சிக்கலை உருவாக்கிவிட்டார்கள் ஒரு சிலர். இன்றைக்கும் அந்த வேலை சிரத்தையாக செய்கிறார்கள். மக்களும் ஏமாறுவதற்கு தயாராக போய் வரிசையிலே நிற்பார்கள். அப்புறம் ஏமாறுவதற்கு தயாராக நிற்கிற போது ஏமாற்றுவதற்கு என்ன சிக்கல், என்ன கஷ்டம்? எனவே பல வழிகளில் ஓடுகின்ற மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக குறிப்பிட்ட சிலையின் மேல் மந்திரங்கள் மூலம் நிலைநிறுத்துவது கான்சென்ட்ரேஷன் தாரணா. அப்படி நிறுத்தி பழகும் போது கண்களை மூடி அந்த உருவத்தை மனதால் நினைக்க வேண்டும்.
அப்போது நமக்குள் தோன்றுகின்ற விக்கிரகத்தின் பிம்பம் சிறிது நேரத்தில் மங்களாகி மறைந்து போகும். இதுவே தியானத்தின் துவக்க நிலை. சாதாரண மனநிலையிலிருந்து தாரணா என்ற ஓர்மை நிலைக்கு வர பயிற்சி செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடத்திற்கு ஆற்றல் களம் அமைக்க வேண்டும். சக்திகளத்துடனும் சிவகளத்துடனும் இணையும் தவ வலிமை பெற்ற குருமார்கள் தான் அந்த காலத்திலே அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று கருவறையிலே ஒரு சிலையை ஸ்தாபிதம் செய்து அதற்கு ஆற்றல் களத்தை உருவாக்கி கலசங்கள் மூலமாக பிரபஞ்ச சக்தி சிலையின் பீடத்தில் இருப்பாகும்படிக்கு செப்பு தகட்டை வைத்து இதெல்லாம் எவ்வளவு இயற்கை ஆற்றலை உணர்ந்த ஞானிகள் நமக்காக உருவாக்கி சென்ற அற்புதமான மன பக்குவத்திற்கான பயிற்சி நிலையங்களே ஆலயங்கள். எனவே உயிருக்கு அடித்தளமான இறைநிலையோடு ஒன்ற வேண்டும். அதுதான் உடல் நலத்தோடு இனிமையாக வாழ்வதற்கான வழி என்று அஷ்டாங்க யோகத்தை வழிகாட்டினார் பதஞ்சலி மகான். இந்த அஷ்டாங்க யோகத்தோடு மனவளக்கலை எப்படி ஒத்திருக்கிறது என்பதே இந்த சிந்தனை. மனவளக்கலையிலேயும் தாம்பத்தியம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை என்ற ஐம்புலன் துய்ப்பில் அளமுறை காத்தல் யமம். மீறாமல் நம்மை தடுத்துக் கொள்வது நியமம். எப்படி உணவு உண்கிறோம், முதல் ஏப்பம் வந்தவுடனேயே நிறுத்தி விடுவது யமம், செய்ய வேண்டியது. ஏப்பம் வந்த பிறகும் தொடர்ந்து உண்பது தவறு, வியாதிக்கு அடிப்படை. அதனால் இது விலக்க வேண்டியது நியமம். எனவே விளக்கம் இதெல்லாம் யமம் நியமத்தில் அடங்கிவிட்டது. அடுத்தது உடலை வருத்தாத பிராணாயாமத்தோடு கூடிய எளிய ஆசனங்களே மகரிஷி தந்துள்ள எளிய முறை உடற்பயிற்சி. இதுல மூச்சு பயிற்சி உண்டு, ஆசனங்கள் உண்டு, எல்லாம் கலந்திருக்கும். இவற்றோடு மகரிஷியின் அறிமுகம் சித்தர் கண்ட காயல்ப கலை மீண்டும் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு உயிர்கலை. சரி, விளக்கங்களை கேட்பதும் படிப்பதும் சிந்திப்பதும் பிரத்யாகாரா மற்றும் தாரணையில் அடங்கும். எப்படி? இப்ப மகர்ஷியுடைய புத்தகங்களையோ ஒரு நாடகங்களையோ கேட்கிறோம், படிக்கிறோம், அதை பற்றி சிந்திக்கிறோம், தெளிவு பெறுகிறோம். இவை எல்லாமே மனம் குவிந்தால் தானே செய்ய முடியும். அப்ப வெளியே ஓடுகின்ற மனதை இப்போ குறிப்பிட்ட தத்துவத்திலே நிலைநிறுத்துகின்றோம். அப்ப ஓடிய மனதை நிறுத்துவது பிரத்யாகாரா. அதிலே மனம் ஒன்றுவது தாரணை. உடற்பயிற்சியும் தாரணையில ஒரு அங்கமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மனம் குவிந்துதான் உடற்பயிற்சி காயல்பெல்லாம் செய்யறோம். சரி, அடுத்தது தியானம். உயிர் மீது மனம் வைத்தல் தியானம். தாரணையில் தேர்ச்சி பெறாமல் தியானம் வராது. மனதை குறிப்பிட்ட நேரம் ஒன்றிலேயே நிலைநிறுத்தி பழக வேண்டும். அதை தவிர்த்து விட்டு நம்ம நேரா தவம் என்று வருகின்ற போது மனசு நிக்காது. கையை கோத்து கண்ணை மூடி உட்கார்ந்துரும், உடம்பு உட்கார்ந்துரும், மனசு அப்பத்தான் உலக பிரச்சனை எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் மனசு அலைந்து அலைந்து ஓய்வதற்குள்ள ஓம் சாந்தி 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 என்று தவம் முடிக்கப்பட்டுவிடும். நாம செய்தது என்ன தவம்? என்ன தவம்?
3 என்ன தவம்? இது எப்படி தவத்தின் கணக்குல சேர்க்க முடியும்? இப்படித்தான் நிறைய அன்பர்கள் தவம் செய்துவிட்டு, நான் தான் ரொம்ப நாள் தவம் பண்றேன். நானும் தான் வாழ்த்துறேன். ஒண்ணுமே நடக்க மாட்டேன்றது அப்படிம்பாங்க. எப்படி தவம் பண்றோன்றது யாருக்கு தெரியும்? உட்கார்ந்துட்டோம். அது மட்டும் தான் தெரியுது. மனம் எங்கெல்லாம் மேய்ந்தது என்று யாருக்கு தெரியும்? அப்ப தவம் என்றால் என்ன என்று புரிவதற்கே சில மாதங்கள் ஓடிப்போகும். பிறகு இந்த மனதை போராடி போராடி ஈர்த்து நிலைப்படுத்தி பழகுவதற்குள் ஆயுசே போயிடும். அதனாலதான் தவம் செய்வது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாதுங்க. சும்மா கையை கோத்து கண்ண முடியும்னு தவம் வந்துருமா? பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் சுகம் இந்த பற்றுகள் எல்லாம் நீங்க நங்கத்தான் மனசு ஒரு இடத்தில் அமருமே அன்றி, இந்த பற்றுகள் உள்ள வரைக்கும் மனம் அதை சார்ந்துதான் ஓடுமே தவிர உள்ள நிக்காது. ஏதோ சில சமயம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இல்ல அப்போதுள்ள ஒரு பக்குவம். இதை பொறுத்து தற்காலிகமாக சில அனுபவங்கள் கிடைக்கலாமே தவிர, எண்ணிய போதெல்லாம் எம்முன்னே எழுந்தருளும் எம்பிரானே என்று தவத்திலே ஆழ்ந்து போக முடிகிறதா? எல்லோராலயும்? மிகப்பெரிய கேள்வி அது. எனவே தாரணை என்ற மனம் குவிதலிலே கான்சென்ட்ரேஷன் அதுல தேர்ச்சி பெறாமல் உடலுக்குள் உயிர் மையங்களில் மனம் நிலைக்காது, தியானம் வராது. பக்தி மார்க்கத்தில் கோவில் குளம் என்று அலைந்து திரிந்து பக்குவமாகி தியானத்துக்கு வர வேண்டும். அல்லது ஞான மார்க்கத்தில் தத்துவத்தை கேட்பதும் படிப்பதும் சிந்திப்பதும் தெளிவதும் பின்பற்றுவதுமாக தியானத்திற்கு வர வேண்டும். எனவே பிரத்யாகார தாரணா இல்லாமல் அதில் பக்குவம் அடையாமல் தவத்திலே தேர்ச்சி பெற முடியாது. பிறகு சமாதி எப்படி கிட்டும்? எனவே தாரணையை தவிர்த்து நேரடியாக தியானத்துக்கு வர முடியாது. தீட்சி எடுத்தால் தியானம் வந்துவிடும் என்ற நினைவு தவறானது. தொடர் முயற்சியும் பயிற்சியும் இணைந்தால் மட்டுமே தவத்தில் வெற்றி பெற முடியும். அதனால் தாரணை என்ற பயிற்சியை தொடர்ந்து செய்து அடைந்த பக்குவத்தை கொண்டு தவத்தில் மேன்மை பெற வேண்டும். மனம் உயிரில் நிலைப்பது தவம். ஆனால் நில் என்றால் மனம் நிற்குமா? சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டில் தவ முறை தியானம் வைக்க இயலாத சட கசட மூட மட்டி என்று தன்னைத்தானே நொந்து கொண்டார் அருணகிரியார். எனவே தவம் செய்வது லேசான காரியம் அல்ல என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். 30 நிமிடம் தவத்தில் அமர்கிறோம் என்று சொன்னால் 30 நிமிஷம் தவம் செய்யறன்னு அர்த்தமா? இல்ல. சில வினாடிகளாவது சில நிமிடங்களாவது தவமாக லயிக்க முடியாதா என்று தேடுகின்ற முயற்சியே 30 நிமிட பயிற்சி. ஆனால் பேரு தவம் அல்ல, தவ பயிற்சி. நாம் செய்வது தவ பயிற்சி. தவத்தை எட்டுவதற்கான முயற்சி 30 நிமிஷ பயிற்சி. அப்ப தவம் என்பது என்ன என்றால் ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத, ஒன்றையும் நினையாது எந்த எண்ணமும் இல்லாமல் தன்னையும் மறவாத ஒரு பூர்ண பிரக்ஞை நிலை, அயரா விழிப்பு நிலை, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுகின்ற நிலை, அதுதான் தபம். இதுதான் சமாதி நிலை. இது சில வினாடிகள் கிட்டலாம் பல காலம் தவம் செய்து பழகி தேர்ச்சி பெறுகின்ற போது எல்லாம் மற என இழந்த நலம் கிட்டும். உன்னிலே நான் அடங்க
என்னுடைய நீ விளங்க உனது அருள் ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை. இதுதான் முழுமையான வாழ்க்கை. ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவோடு ஒன்றி கலந்து லயமாகி விடுவது, இரண்டு என்ற நிலை இல்லாது ஒன்றாகி விடுவது. அங்க மனம் இல்லை, உடல் சார்ந்த உணர்ச்சியும் இல்லை. உடல் சார்ந்து செயல்பட்ட அறிவு, பகுத்தறிவு இப்போது தன் மூலமாகிய பேரறிவோடு லயமாகி விடுகிறது. அதனால் இரண்டு என்ற துவைத நிலை மாறி ஒன்று என்ற அத்வைத நிலையாகி விடுகிறது. யோக லயமாகிவிட்டது. ஆதிக்கு சமமான நிலை சமம், ஆதி, சமாதி. நான் என்று பிரித்து உணர்வதற்கு அங்க யாரும் இல்லை. நான் செய்கிறேன் என்ற கருத்தும் அங்கே பொருந்தாது. என் செயல் என்பதெல்லாம் இறைவா, என்னுள் இருக்கும் உன் செயலை என்றாரே வள்ளலார். அப்படி எல்லாமே இறைவனுடைய செயலாக, இந்த உடலே இறைவனின் ஆலயமாக, உணர்வுகளே இறைநிலையின் எழுச்சியாக, அந்த தேவநீதிக்கு இணைந்து வாழ்கின்ற கடமையே வாழ்க்கையாக, உண்மையான ஆன்மீக வாசல், உண்மையான அற வாழ்க்கை சாத்தியமாகும். எல்லாம் இறைவனின் செயலாக பார்க்கின்ற பக்குவத்தில் நான் செய்தேன் என்ற தன்முனைப்பே இருக்காது. அந்த சிறிய எல்லை அற்று போகின்ற போது தவம் செய்கிறேன் என்பது கூட பொருந்தாது. தவமாக மாறிவிடுகிறோம், தவமாகிவிட்டேன் என்பதுதான் பொருந்தும். எனவே இறைவனை அறிவதற்கான முயற்சி தியானம். தியானத்தில் லயமான பிறகு உடலோ தனித்த உணர்வுகளோ அங்கு இல்லை. நாம் தவமாகவே மாறி போகிறோம். இறைநிலையே தவமாக இருக்கிறது. தவம் என்பது அமைதி நிலை. கடல் நீர் அமைதியாக இருப்பது போல சலனமில்லாத மனம் அமைதியில் அறிவாக நிற்கிறது. ஜீவனில் பின்னப்பட்டு சிற்றறிவாக இயங்குவது, இங்கே மூலமாக பேரறிவோடு இணைவது, லயமாவது பேரின்பம். என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன். என்னை அவனுள் இணைத்தான், இறைவனாகி பாடுகின்றேன். உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து வாழ்த்துகின்றேன் என்று இறைவனின் கருணையோடு அன்போடு, அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர் என்று உலக மக்களை எல்லாம் அழைத்து கொண்டிருந்தார் மகர்ஷி அவர்கள். மக்களுக்குத்தான் திரும்பி பார்க்க நேரமில்லை. அடுத்து கிறிஸ்துமஸ். ஏன்னா இந்து ஆலய வழிபாடு மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது. தேவாலயங்களிலேயும் எப்படி அங்கு இறை வழிபாடு நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றிய சிந்தனை அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான சிந்தனை உரை சிறப்பாக இருந்தது ஐயா, மிக்க நன்றிகள். ஆலய வழிபாட்டிலே இன்றைக்கு 9வது பாகம். எவ்வளவு விடயங்கள் ஆலய விளையாட்டில் இருக்கின்றது, இன்னும் தொடர்கின்றது. மிகச் சிறப்பு. நன்றி ஐயா. இப்பொழுது நண்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம்.
ஜனார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை ஒரு ஐயா. எனக்கு அந்த எண்ண தவம்ன்றது நல்லா பிடிச்சு கொண்டது. அதைத்தானே செய்துட்டு இருக்கிறோம். அது செய்யற கடைசியில முடிகிற நேரம் உண்மையிலேயே தவத்துல இறங்கி போற நேரம் மணி அடிச்சிருது, சாந்தி வந்துருது. அதை கொஞ்சம் திருத்தணும். வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி இல்லை, அது நல்ல சிறப்பா இருந்தது ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். தனா ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான சிந்தனை ஐயா. ஜனாயா சொன்ன மாதிரி இங்கே கொஞ்சம் ஆறுதல் இருந்து கண்டால் நான் எவ்வளவோ முயற்சியெல்லாம் செய்து பார்த்தால் தவம் செய்யும் பொழுது ஏதோ பக்கத்தில் ஓடி தள்ளிடுறது. கடைசியில் பார்த்தா சில நேரத்தில் ஒன்றும் அதாவது எத்தனையோ சிந்தனைகள்லாம் வந்து போயிருக்கும் அதுக்கிடையில். அப்போ நீங்கள் ஒரு அருமையான விஷயம் ஒன்று சொன்னீங்க. என்னென்னு சொன்னால் அதுக்கு காரணம் உண்மையில் அந்த அட்டாச்மெண்ட், பந்தம். நீங்கள் சொன்னீங்களே அந்த பொருள் பண்டம் அப்படி இப்படி எத்தனையெல்லாம் சொன்னீங்க. அது இருக்கும் வரைக்கும் அந்த சிந்தனைகளை முடியாது. அதில் எல்லாம் குறைச்சி கொண்டு வந்து ஐயா கனகாலம் எடுக்கும் ஐயா. நான் அதை பற்றி கணக்க சிந்திச்சு பார்த்துருக்குறேன். எவ்வளவு தூரமெல்லாம் மனத்தை அடக்கி சிந்தனைகள் வராமல் இருப்போம்னு சொல்லிலாம் பார்த்துருக்குறேன். அது நீங்கள் சொன்ன மாதிரி சில சமயத்தில் அது நிற்கும். அப்போ அதுக்கு இன்னொன்று சொன்னீங்கன்னு சொன்னால் அது சில சந்தர்ப்பம் காலநிலையை பொறுத்து, இல்லாட்டி அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையை பொறுத்து அவர் நினைப்பா இப்போ நாங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்துடுதுன்னு சொல்லி. ஆனால் அப்படி என்று இல்லை. இப்போ அது பழையபடி அந்த வேதாளம் முழுக்க ஏறுற மாதிரி ஏறிவிடும். அப்போ ஐயா அதுக்கு மேலே காலம் எடுக்கும் ஐயா. அது உண்டு. அடுத்த ஒரு கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த பிரசாத புத்தி என்று சொன்னீங்க உண்டு. அந்த பிரசாத புத்தி எண்ணெய்க்குள்ள இப்போ கோயிலுக்கு போய்க்க எல்லாம் கும்பிடல செய்து எல்லாத்தையும் இது மாதிரி இருக்கணும். இதுவற்ற கடமை செய்துட்டு போகிறேன், அதில் பற்றி கவலைப்படக்கூடாது அப்படி ஒரு கருத்து சொன்னீங்க. அப்படி அதோட இன்னொன்று சொன்னீங்க சொன்னால் எல்லாம் என்ற கர்மவினை பலன் அதன்படி நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கொள்ள வேணும். அப்படி அந்த சூழ்நிலையில் எல்லாம் கர்மவினைப்படி நடக்குது. ஆனால் நான் என்னுடைய கடமையை செய்து கொண்டு போவோம் அந்த சொல்லி கடமை செய்து கொண்டு போக இல்லை கோயிலுக்கு போகணுமா? அந்த பக்குவம் வருகின்ற வரைக்கும் போகணும். கடமை செய்கின்ற பக்குவம் வந்து விட்டாலே வேற எதுவும் எந்த வழிபாடும் தேவையில்லை. ஏன்னா அது கர்ம யோகமாக மாறி போகும். இப்ப பாருங்க, இப்ப அந்த சிந்தனை எல்லாம் கேட்டு இப்படியெல்லாம் இந்த சிந்தனை எல்லாம் கேட்க எங்களுக்கு படிவனம் கொண்டு வரும். அந்த அந்த அறவாழ்ற வாழ்க்கை அப்படியெல்லாம் வந்து அப்ப நாங்க அதை சரியா செய்து கொண்டு போகல. அப்ப ரெண்டு ஒரு பக்கம் நம்பிக்கை எல்லாம் என்ற கர்மவினைப்படிதான் நடக்குது. அதனுடைய நல்ல கர்மங்களை செய்ய வேணும்னு ஒரு பக்கம். பக்கம் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை இப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கள்கிட்ட அந்த அறநெறி வாழ்க்கையை பற்றி ஓரளவுக்கு அறிவு வந்து கொண்டே இருக்கும். அப்போ இதில் ரெண்டையும் செய்து கொண்டு போக அப்படி போக கோயிலுக்கு பெருசா போக வேண்டிய அவசியம் இருக்குமா ஐயா? இல்ல, அது உச்சகட்டங்க ஐயா. அது இப்போ நம்ம அந்த கேள்விக்கே போக வேண்டாம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இன்னும் பக்குவம் ஆகல. இப்போ எண்ணிய போதெல்லாம் எம்முன்னே எழுந்தருளும் எம்பிரான் என்றாரு அருணகிரியார். அப்படி நினைத்த மாத்திரத்தில் துரியாதத்தில் லயித்து விடக்கூடிய பக்குவத்தை, தவத்தை நாம் பெற்றுவிட்டால் அப்ப யோசிக்கலாம் கோவில் போனோமா வேண்டாமான்றதை பத்தி அப்ப யோசிக்கலாம். அந்த நிலை எட்டுகின்ற வரைக்கும் ஆலய வழிபாடு அவசியம். அப்படி என்ற ஐயா அந்த மனம் பக்குவப்படுவதற்கு தான் நாங்கள் தவம் செய்கிறோம். ஆமா, அது கொஞ்சம் கொஞ்சமா தானே பக்குவமாகுது. அப்போ அதோட கோயிலுக்கும் போகணும்னு சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா அங்க போகும்போது மனசு எளிதில் வசமாகும். சரியா. நான் நினைக்கிறேன் ஐயா, வடிவா நாங்கள் தவங்களை வடிவாக ஒழுங்காக செய்து கொண்டு போனால் அந்த வேண்டிய அவசியம் தேவையில்லைன்ற மாதிரி ஒரு சிந்தனை எனக்கு வந்து போச்சு. அது ஓகே, பட் நாம செய்யக்கூடிய தவம் அந்த அளவுக்கு இல்லை என்பது தானே இப்ப அனுபவம். சரியா, ரைட். உண்மையிலேயே தவம் என்ற அந்த இலக்கணத்தின் படி நம்ம பக்குவமாகி விட்டால் அப்ப தேவையில்லை. சரி, ரைட். சரியா இருக்கு ஐயா. வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா, இப்ப இந்த சில சந்தர்ப்பங்களை தவம் தியானம் செய்யாமலே
சில நேரங்களில் சில சில சந்தர்ப்பங்கள் வருது, தனிமையில் இருக்கும்போது, சில இடங்களில் இருக்கும்போது ம் எந்த விதமான சிந்தனையும் வராது. ம் கஷ்டப்பட்டு ஏதாவது யோசிக்க விடுகிட்ட கூட யோசனை வராத அளவுக்கு மனம் சிந்தனையற்ற நிலையில இருக்கும். சரி. ஒரு குறிப்பிட்ட அந்த ம் நிலை அது ம் தவநிலையா? எப்படிங்கய்யா? அது தவநிலையாக இருக்குமா ஐயா? புரியலங்கய்யா, கேள்வி புரியல. சில சந்தர்ப்பங்கள்ல எந்த விதமான எண்ணமுமே வராது. சரி. ஆனா நாங்க தவமண்டு இருக்கவில்லை, கண்ணு திறந்து கொண்டுதான் இருக்கின்ற போதே அதுவும் தவநிலையே தான். அது தவநிலை தான். ஆமா. ஓகே ஐயா. எப்போ மனதில எண்ணம் தோன்றவில்லையோ, அது கண்ணை திறந்திருந்தா சரி, மூடி இருந்தாலும் சரி, அது தவநிலை தான். தவநிலை தான். ம்ஹும். அது தவப்பயிற்சி எடுக்காதவர்களுக்கு கூட சில சமயங்களில் அப்படியே ஒரு வெறுமை தெரியும். அது அந்த வெறுமை அத்தனை எனக்கு அது தவத்துக்கு சமம். ம்ஹும். நன்றி ஐயா. வேறு கேள்விகள் இல்லை ஐயா. எனவே நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம். சரிங்கய்யா, சரி. வாழ்க முடன். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 75 சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதில் ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு